ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. அவர்களில் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. ஆத்தும மீட்புங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ஆத்துமாக்களை மீட்கும்படி தன் உயிரையே கொடுத்தார். நம்முடைய ஒரே பேரான குமாரன், மனுஷகுமாரன், தேவகுமாரன், இரட்சகர் தான் உயிரையே கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஆத்துமாவை மீட்கிறார். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை மீட்கும்படி தான் செய்தார். அதனால்தான் வேதம் அவருக்கு ஆத்தும நேசர் என்று பெயரை கொடுத்தது. எனக்கு அன்பானவர்களே, நல்ல சொல்றேன், ஆத்தும மீட்பு ரொம்ப முக்கியமானது. அந்த ஆத்துமாவை மீட்கும்படி தேவன் விரும்புகிறார். நீங்க அந்த ஆத்தும மீட்புக்காக பிரயாசப்படுங்கள். உங்க ஆத்துமாவின் மீட்புக்காக தேவ சமூகத்துல மன்றாடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க மனைவி அல்லது உங்க கணவன், உங்க பிள்ளைகள், அவங்களுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. அந்த ஆத்துமா மீட்புக்காக ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஹல்லேலூயா. நீங்க நிறைய மக்கள் அறிவில்லாம இருக்கிறாங்க. ரட்சிப்பை குறித்த அறிவில்லை, நித்திய ஜீவனை குறித்த அறிவில்லை, பரிசுத்தத்தை குறித்த அறிவில்லை, பாவம் நரகத்திற்கு கொண்டு போகும் என்கிற அறிவில்லை. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அறிவில்லை. ஆகவே நிறைய பேர் ஆத்துமாவை கெடுத்து கொள்றவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆத்துமாக்களை உங்க ஆத்துமா ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களை சுற்றி வருகிற மக்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள். அது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. நீங்க அதை கரெக்டா நீங்க செய்யணும். நீங்க உங்க பேர்ல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பிதாவின் சமூகத்துல கொண்டு போய் நிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் சமூகத்துல போய் நிக்கணும். அது அவருடைய பார்வைக்கு மிகவும் விலையேற பெற்றது. நீங்க பொன் பொருள் கொடுத்தால், எதை கொடுத்தாலும் அவருக்கு ஈடு செய்யவே முடியாது. ஆனா ஒரு ஆத்துமாவை கர்த்தரண்டைக்கு திருப்பி நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுல அவர் மகிழ்ச்சி அடைவார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிற ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்கள் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்களை, ஆத்துமாக்களை மீட்டெடுங்க. சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவுகளை, அந்த ஆத்துமாக்களை கர்த்தரண்டைக்கு மீட்டு கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. நீங்க அவர் அண்டைக்கு கொண்டு போனா அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பாவத்திலிருந்து மீட்பார், நரக ஆக்கினிலிருந்து மீட்பார். தேவ ராஜ்யம் உங்களுக்காக, அவருக்காக காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி தேவன் கிருபை செய்யுங்க, உதவி பண்ணுங்க, ஒத்தாசை பண்ணுங்க, கைவிடாதிருங்க ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. ஆண்டவரே, ஆத்துமாவை ஆண்டவரே நரகாக்கிலிருந்து தப்புவிக்கிறவரே, ஆத்துமாவை ஆண்டவரே அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள, குடும்பமாய் உம்மை தொழுது கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.